கற்கும் திறன் கோளாறு அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். வேற ஒன்றும் இந்த டிஸ்லெக்சியா. நல்ல அறிவு இருந்தும் அறிவு வளர்ச்சி இந்த ஐக்யூன்னு சொல்றாங்க இல்லையா, 90க்கு மேலே இருக்கும், 120 140 இருக்கவங்க கூட இருக்கும். பட் இவங்களுக்கு அறிவு வளர்ச்சி எவ்வளோ நல்லா இருக்குதோ ஆனால் அதே அளவுக்கு படிக்கக்கூடிய திறன் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, பார்த்தீங்கன்னா 5 மார்க் 10 மார்க் ஆல் சப்ஜெக்ட் ஃபெயில் அப்படின்ட்டு வருவாங்க. ஆனால் பயங்கர பிரில்லியண்டாக இருப்பாங்க மற்ற எல்லா விஷயத்துலையும். ஸோ அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமீர் கான் ஒரு படம், சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அமீர் கான் தாரே ஜமீன் பர் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதில் ஒரு குழந்தைக்கு பிரச்சனை பற்றி பேசியிருப்பார். இந்த டிஸ்லெக்சியாங்கிற விஷயத்தை பற்றி தான் பேசினார். புரியுது இல்லைங்களா? ஸோ இந்த கற்கும் திறன் கோளாறுங்கிறது டிஸ்லெக்சியா என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. இந்த பிரச்சனை மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்குது. சொல்ல போனால் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் பெஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் படிப்பே வராது, வடிகட்டின முட்டாள்னு முத்திரை குட்டப்பட்டிருப்பார்கள். ஆனால் வாழ்க்கையில் இவங்க மிகப்பெரிய சக்ஸஸாக இருப்பாங்க, நல்ல பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க, தொழில் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க, வேற அவங்க எதை எடுத்தாலும் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் படிப்பு மட்டும் வராதுங்க, கையெழுத்து போட வராது, ஒழுங்காக வாசிக்க வராது, எழுத வராது. ஸோ இது அறிவு கோளாறு அல்ல, அறிவு வளர்ச்சி குறைபாடு இல்லை, கற்கும் திறன் கோளாறுன்னு சொல்லுவாங்க. இந்த கற்கும் திறன் கோளாறு அதாவது டிஸ்லெக்சியாவை மைல்டு, மாடரேட், சிவியர்னு 3 வகையாக பிரிக்கலாம். குறிப்பாக இந்த மாடரேட் சிவியர் பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அங்கே அனுப்புறதன் மூலமாக இவங்க பிரச்சனையை சரி பண்ண முடியாது. பல பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்கூலில் சரியில்லையா அடுத்த ஸ்கூலில் போட்டால் படிப்பு வந்துன்னு கொண்டு போவாங்க. பட் அது ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. இந்த மாடரேட் சிவியர் டிஸ்லெக்சியா இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுத்து இவங்களுக்கு ஸ்பெஷலைஸ்டு ரெமிடியல் ஸ்கூல்ஸ் இருக்குது. அதாவது டிஸ்லெக்சியாக்கான தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸே இருக்குது.